பசுமை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ராமலிங்கரோட பண்ணை தாங்க பார்க்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 17 ஏக்கர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, அந்த 17 ஏக்கருக்கு ஒரு 3 பேரை தாங்க வச்சு இந்த பண்ணையை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 3 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சொந்தக்காரங்க தான். இவங்களோட பணியிலே வந்து அ ரொம்ப வருஷமா அதாவது இவருக்கு பாட்டி அவங்கலாம் வந்து இவர் பணியில வந்து அவங்கள தான் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இயற்கை விவசாயம் பண்ணும்போது ஆட்களோட இது நிறைய தேவை. இருந்தாலும் அவங்கள வச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா, இந்த வீடியோல மண்புழு உரம் வந்து தயாரிச்சிருக்காருங்க. இந்த மண்புழு உரம் வந்து சில பேர் மானியம் கேட்டா கூட கிடைக்கிறது இல்ல. ஆனா இவர் பண்ற அந்த இயற்கை விவசாயத்த பார்த்து கவர்மெண்ட்டே இவர கூப்பிட்டு வந்து மானியம் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இந்த மண்புழு உரம் குடில் அமைக்கிறதுக்கு எவ்வளவு மானியம் அரசாங்கம் குடுத்தாங்க? எதுக்காக இவர கூப்பிட்டு குடுத்தாங்க? அப்படி என்ன வேலைகள் பண்ணாரு? அப்படின்னு நிறைய தகவல்கள அவரே சொல்றாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மண்புழு பாருங்க. அவங்க வந்து நான் இன்ட்ரெஸ்ட் செஞ்சேன். அப்புறம் கவர்மெண்ட் வந்து செய்யுங்க, நீ நல்லா செய்கிற ஹெல்மெட் கேட்டுன்னு இருக்கலாங்களா. இது வந்து நீ இயற்கை செய்கிற ஏன் சொல்லலைன்னா அவங்கள வந்து பார்த்துட்டு கரெக்டாக செய்கிறாருப்பா அவரெல்லாம் வந்து தேவையான மானியம் வாங்கி கொடுங்க. ஐயாலாம் கவர்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. 50,000 மானியம் கொடுத்தாங்க சார். அது நான் முதல்ல அமைச்சு நடைமுறையில் இருந்தேன். ஏன் சொல்லலை அப்படின்னு வந்தோம். அப்புறம் வாரண்ட்டை வந்து என்ன பண்ணாங்க, நீ பக்காவை செய்கிற இவர் உடனே சாக்கில் அதிகாரம்லாம் பார்த்து அதிகாரமாக கொடுத்தாங்க. யாருங்க இவர் கொடுக்கணும்பா, செய்கிறவங்க செய்கிறாரு, அந்த மானியத்தை வாங்கி கொடுங்க. அந்த மானியம் கொடுத்தாங்க. அந்த போட்டோவுக்கு இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா. இங்கே வாங்க. இது அமெரிக்கன் புழு, வெளிநாட்டு புழு சார். இது நம்ம நாட்டு புழுன்னு கிடையாது. நாட்டு புழு ஸ்லோவாக வேலை செய்யும், இது ஸ்பீடாக வேலை செய்யும் சார். இது என்ன வரேன், இங்கே வரேன். இங்கே வாங்கலாம். நாட்டுப்புழு இல்லை ஹைப்ரிட்? நாட்டுப்புழு இதில் சார் ஃபீல்டு இருக்குது, கலந்துருக்கும். இது பாருங்க, சரிங்களா. வெறும் சாணத்தை சாப்பிட்டு சரிங்களா, சாணத்தை சாப்பிட்டு அந்த வேற ஒன்றும் செய்யலாம். மாட்டு அந்த ஒரு மாட்டு சாணம் மீறுது பாருங்க. வாங்க, கொஞ்சம் மீறும், அதை அப்படியே போட்டுட்டு இதை நம்ம இருக்காரு பாருங்க. அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம இது எடுத்து போட்டால் சார் மண்ணை பவுனாக்கி கொடுக்குது சார். அது மண்ணை பவுனாக்கும். இது இல்லைன்னா விவசாயம் அழிஞ்சதே வந்து அழிச்சதால் தான் விவசாயம் அழிஞ்சு போகுது. இதை பாருங்க, இதில் வாரின இது உற்பத்தி கொடுத்த உரம் சார். இது அதில் மேலோட எடுத்துட்டேன் சரிங்க. அதில் மேலே சோண்டிடணும் சார். சோண்டிட்டு புது சாணி போடணும். இதை போட்டு பாருங்க, இதை பக்கம் வச்சு தண்ணி தெளித்து அதை போட்டு விடணும். அவர் என்ன பண்ணுவார்னு இதை சாப்பிட்டு அவர் சாணத்தை போடுவார். இது அவர் போட்ட சாணம். ஆனால் இன்னும் சாணம் ரெடியாகல, அவர் மூட்டை போட்ட சாணம். இதை அள்ளி அப்படி போட்டு மண் தட்டை போட்டு சார். அவர் பார்த்துக்குவார். நீ வந்து உப்பு அள்ளி போய் போடக்கூடாது. உப்புன்னு எது? யூரியா. உதவித்திலே ரசாயனம் வந்து உதவித்து யாருன்னா அழிக்கக்கூடியது அந்த ரசாயனம் தான். ஏற்கனவே அதுவாக மக்க வச்சு போட்டால் போதும். இந்த சருவெல்லாம் கொளுத்துக்கூடாது சார். குப்பைன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் மக்கறது பார்த்தீங்கன்னா அந்த பில்லா விளையும். 2 பாருங்க, 2 கட்டை பசிட்டிங்கன்னா ஒரு மாட்டுக்கு பாருங்க 10 நாள் ஒரு ட்ரிப் ஒரு கட்டு கொடுக்கும். புரியுங்களா. இன்னும் வளர்த்து தரீங்கன்னா ஒருத்தரும் வச்சுங்க, அது மட்டும் இல்லைங்க, 10 நாள் 2 கட்டாக இருக்கலாம். இது போய் வாங்கின விலைக்கு வாங்கினா 100 ரூபா கொடுக்கணும். இதை போட்டிங்கன்னா போதும். இது வந்து எப்படி வந்து ஊருக்காய் நல்லா இருக்கணும்னு வந்து மீன் கெட்டு போகணும், உப்பு போட்டால் கருவாடாகணும். கருவாடாகிடும் நிலத்தை. யூரியா போட்டால் கருவாடாகிடும். மீன் எப்படி கருவாடாகுதோ நல்லா நினைச்சிடணும்பா. பதப்படுத்தி வைக்கணும்னா உப்பு போட்டால் தான் கருவாடாகும். அதே தான் உப்பு உரத்தையே போட்டு நிலத்தை வந்து காஞ்ச உயிர்த்தன்மை இல்லாத நல்ல மீனும் உயிரோட சாப்பிட்டா மீன் நல்ல மீன். அதை கருவாடாக்கி சாப்பிட்டா நல்லா வாங்க ருசியாக இருக்கும்போது தான் உடம்பு அது முடிய ஒன்றும். சரி ஐயா, இப்போ இதுல இருந்து எவ்வளோ உரம் எடுத்து மண்ணுக்கு போடுறீங்க? எப்போ கிடைக்கும்? எவ்வளோ நீ உரம் எடுத்து பறிச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் உரம் தான் சார். எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். எவ்வளோ ஸ்பீடாக சரியாக தொண்டினா இருக்கணும், போட்டினா சொல்லி சாப்பிட்டுனா கொடுத்துனா இருப்பார். டெய்லிலாம் 10 நாள் சாப்பிட்டு உரமாக்கணும்ல. 10 நாள் ஆகிடும். ஆமாம், இது போதும்.
நம்ம நிலத்துக்கு போதும். 14 ஏக்கருக்கு இது வந்து என்ன பண்ணால் இதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கொட்டிடுவோம். தண்ணியில் போட்டுருவீங்களா? அதான் அங்கே தான் கேட்க போட்டீங்க. இதை போய் நம்ம விடுற மேலே ஆ ஆ இதை ஒரு பாட்டில் கொட்டிடுவோம். கலக்கிட்ட பிறகு அதே மாதிரி தண்ணி எடுத்து இந்த பாலை ஊற்றுவோம். அப்படியே போய் தண்ணியாக போகும். இந்த வீடியோ இதை கூட போய் எடுத்துட்டு பூமியில் போடணும் தேவையில்லை. அப்படி புரியுங்களா? இதை எடுத்து இது ஒரு மூட்டை ஒரு பால் கொட்டும் 500 லிட்டர் தண்ணி போடலாம் சார். 500 இது எடுத்து போனால் எவ்வளோ போடுவீங்க? தண்ணியாக விட்டோம்னா மூட்டை அடிக்குமோ அவ்வாறியான தண்ணியில் போகுது. நெல் நடுறோம்னா இது 1 2 மூட்டை 5 மூட்டை இந்த 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 போட்டு தோணா போகுது சார். ஒரு ஏக்கருக்கு இது போதும். 1 2 ஒரு 40 கிலோ முதல்ல அந்த மண் போடணும் போதும். நான் அந்த உரம் போட்டேன், டிஏபி போட்டேன், இல்லை பாக்டம் பஸ் போடலாம், இதெல்லாம் நீ போட. நீ என்ன போட்ட? நான் போட்டு உயிரா போட்டேன், நீ போய் சாவடிச்சு போட்டேன். நீ ஒரு 10 நாள் ஆடும். 10 நாள் தண்ணி போட்டேன். என்ன பண்ணலாம்? தண்ணி போட்டோம் 10 நாள் தண்ணி அந்த ஒரு நாள் டிக்கா பேச வந்தார். அப்புறம் 0 ஆகிடுவோம். இது அப்படி எப்பயுமே நம்ம சாப்பிட்டுட்ட மாதிரி சாப்பாடு மாதிரி ஹெல்த்தாக இருக்கும். அதான் அதுக்கு இதுக்கு உதாரணம் சொன்னால் சிம்பிளாக சொல்லுவார். குடிகாரன் ஆக்காதீங்க, நெல்லை கருவாடை ஆக்காதீங்க போட்டோம். இது வேணும் மக்களுக்கு கொளுத்தாது. இப்போ நினச்சா எனக்கு லாபம்லாம் இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் உரம் எடுத்துக்கணும்? இது அங்கே வரைக்கும் கருவு நீங்களாம் போகல. நீங்கள் தெரியுங்கன்னா அதனால ஒரு 300 மீட்டர் போகணும் சார். இங்கேருந்து ஒரு 300 600 வந்து 700 மீட்டருக்கு சார். அந்த கரும்புல 700 மீட்டர் அப்படியே போய் கரும்பு லோட் ஆகிட்டு வந்துடும். நீங்கள் வந்துடும் இந்த காலத்து லோட் ஆகிடும். இது வழி வகை, நிலத்து தரம், கரும்பு நீடித்த கரும்பு, நீடித்த வாழை, செலவில்லாத மாசூல், புரியுங்களா? உழவில்லாத மாசூல், களையை வந்து களைக்கொல்லி அடிக்காத மாசூல். பழம் வந்து ரசாயனம். ஒரு பழம் எதை சாப்பிட கீரை எந்த மாடு சாப்பிட்டாலும், மாடு சாப்பிட்டாலும் விஷம் கிடையாது. ஸோ மாடு சாப்பிட்டாலும் என் கீரையை போய் நம்பி சாப்பிட்லாம், விரும்பி சாப்பிடலாம். அதுதான் அதில் உள்ள உள்கருத்து சொல்லணும்னா, நம்மகிட்ட போனால் அடிமையானன்னா அடிமையாகல, கடங்காரனாவது வெளியே வந்தேன். கடங்காரன் ஆகலை. கடங்காரன் வந்து என்ன கிட்ட வர முடியாது சாருங்க. நான் போய் சொத்துக்கத்தை வாங்கின கடங்காரனை தவிர இப்போ நிலத்தால் கடங்காரன் ஆகலை. இப்போ ஒரு பிள்ளைய அமெரிக்கா அனுப்பிடுறேன் ஏங்க. ஒரு பிள்ளைய அமெரிக்கா படிக்க வச்சுக்கிறேன். ஒரு பிள்ளை உண்டாயில கம்மிழ்ந்தார். இவர் கொழுப்பால் இப்போ பேசினா பாருங்க. இது வந்து உண்மை கருத்து கிடையாது. என் பிள்ளைய தான் தண்டை தப்பு தான். உன்னை பேட்டி நீ என்ன கொடுக்கறதா உன்னை விட்டுன்னு தவிர இது வந்து லாபங்கன்னா இப்போ லேபர் வந்தாங்க பாருங்க, அவங்களே சம்மந்தம் தாருங்க, வேலைக்கு வரதில்லை. புரியுதுங்களா? எங்களுக்கு 2 ஆயக்கலுங்களா காசிமா ஆளை இல்லை. ஏன் உனக்கு லாபம் லாபம் இல்லை லாபம் வந்துன்னு சொல்லி ஏன் நீ ஆளை கூலி கொடுக்கல? லேபராக இல்லை ஏங்கல்ல சார் அப்படின்னு வெளியே தண்ணா உடனே காசு. என் இன்னும் உன் குடும்பம் கஷ்டமாக என்கிட்ட கேட்கலாம். நீ என் குடும்பம் நான் விசேஷ விஷயம் கேட்கலாம். புரியுங்களா? இது பொதுவான கருத்து. ஏன்னா நான் ரசாயனம் வந்து என் பிள்ளையே சொல்கிறாரு தவறுன்ற. நான் அவர் அறியாமல் சொல்கிறாரு, பணத்து மேலே ஆர்வமாக சொல்கிறாரு. யார்கிட்ட? அவர் பணத்தை நாணயமாக செய்யலை, ஏதோ லாப குறிக்கோ செய்கிறார். பட்டாதான் தெரியும் சொல்லுவானுங்க. பட்டாதான் தெரியும். புரியுங்களா? நான் 25 உழைக்கவும் தயார், செலவு பண்ணது சாப்பிடவும் தயார், கொடுக்கவும் தயார். சொல்லுங்க, யார் உதவின்னு சொல்லிட்டீங்க சொன்னோம்னா அந்த நிமிஷமே வந்து இது வந்து 85 வயசு ஆகுது சாருங்க. நான் சின்ன குழந்தை. ஏன்னா அந்த அப்போ 7 வயசுல இருந்தே என் குழந்தையிலேருந்தே என்னை பார்த்து வராங்க. மாடுவாங்களா? 7 வயசு வரைக்கும் என்னை விட்டுட்டு போகிறானுங்க. பிள்ளைகளாம் விட்டாகணும். சத்தியமாக சொல்ல நான் விட மாட்டேன். யார் இந்த நிலத்தை சொல்லினா இவருடைய தரம் படி அவன் இதை விட்டுட்டு போகிறான். ஆளினால் எவ்வளோ சார் வந்தாங்க, அவங்கள்ட்ட தான் ஃபோன் பண்ணி பேசிப்போம். இதுக்கு நான் என்ன பண்ணலாங்க? முறைப்பேன், எல்லாம் பேசுவேன், கடைசியில் அணைப்பேன். எல்லாம் வந்து அதில் மனுஷனாலும் உண்டு. புரியுங்களா? இது கருத்து, இது வேற கருத்து, நான் பேச வேற கருத்து. ஆனால் ஒரு மனுஷன் தான் இப்போ இவங்களாம் சாதிக்க முடியல சார். நிலத்தை வழியே இல்லை. 50 வருஷம் அடிமையாக இருந்தேன். 50 வருஷம் கவையாக ஜெயிச்சு காட்டினேன். அவங்களாம் அவங்க இன்னும் நினச்சாங்க நான் கொடுத்துட்டு போகணும். அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ ஒரு பிள்ளை அமெரிக்கா நம்ம இருக்க முடியுமா? நான் சாணி மரம் விவசாயம் பண்ண இருக்க முடியுமா சார்? அவனை மட்டும் 6 மாதம் தவணும் வந்தோம். இப்போ கூட இப்போ 27 போக பிறந்தாருங்க. வயசாகிட்ட வந்துட முடியாது, ஜூன் மாதம் வந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து நான் பூமியும் தவறான மற்றவங்க தவறான இல்லை. இதெல்லாம் வந்து எல்லாமே பார்த்து சாருங்க. இங்கே எங்கள் அப்பாவை சொல்லிட்டேன் சார். அதுக்கான குத்தனை ஓட்டுறேன் சாருங்க. அவனை பார்த்து ஓட்டுறேன்.
எனக்கு என்ன ஒரு மோகன் சார் இருக்காங்களா ஒரு நடைமுறை நீ பொதுவான கருத்துக்கு ஏன் நீ வெளியே இவ்வளோ சீன் ஏன் வெளியே இருக்க வராதுக்கிற தெரியணும். நம்ம வீட்டில் வந்து பாருங்கள், அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் சார் ஒரு 30 சின்ன அவங்க 3 வீடு 3 பிள்ளைங்க கட்டினேன் சாருங்க. 60 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டினேன். எனக்கு 2 ஏக்கர் நிலம் இன்றைக்கி 14 ஏக்கர் நிலமாக இருக்குது. 3 கல்யாணம் பண்ணிக்கிறேன், 3 வீடு கட்டிக்கிறேன், 2 கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறேன். மற்றவங்களும் நன்மையாக இருக்கிறேன். ஒரு விஓ ரெவன்யூ விட்டு அவ்வளோ வேலை செய்யுது சாருங்க. நான் சொல்கிறேன் அனுப்பிச்சு அவருக்கு செய்ய வேண்டிய நான் செய்வேன். இந்த பண்ணையில் இருக்க வேலை செய்யக்கூடிய 24 உழைக்கக்கூடிய ஆயா இவங்க தான் சார். இவங்க உழைப்பில் ஒன்று எங்கள் பொண்ணு அவங்க பேருங்க காசி அம்மாள். எத்தனை வருஷமா இருக்காங்க? அவங்க வந்து 7 வருஷம் சார். எனக்கு என்னோட தாண்டிக்கிறாங்க. அப்படி அப்போ பரவாயில்ல, அவங்க பாரம்பரியமே இங்கே தான் இருக்குது. இவங்க வந்து எங்கள் பொண்ணு சார், சொந்த ரிலேஷன் இது. எங்கள் பொண்ணு இவர். அவங்க பேருங்க? இவங்க சாந்தி. அவங்க எத்தனை வருஷமா இருக்காங்க? அவங்களும் இப்போ ஒரு 10 வருஷமா இருக்காங்க. அவங்களும் இப்போ தான் வந்தாங்க, கல்யாணம் பண்ணி வந்தாங்க, அங்கே இருக்காங்க. இவர் எங்கள் பரம்பரை இவரு சார். இவர் 1 வருஷமா இருக்கிறாங்க என்கிட்ட. அவர் பேருங்க? இவர் பழனிவேலு. இவருடைய லேபர் எல்லா வேலையும் தெரியும். என்னென்ன வேலை உங்களுக்கு? எங்களை வந்து இவர் டிராக்டர் ஓட்டுவார், மூட்டை வேலை செய்வார், மூட்டை அடிப்பார், மருந்து அடிப்பார். அனைத்து வேலையும் விவசாயத்தில் எங்களை தேய்ச்சானவர். இவர் சன்னு. இவர் எங்களுக்கு நான் 3 பிள்ளை சார். இவர் நடுப்புள்ள. இவரும் விவசாயம் 4 ஏக்கர் வந்து விவசாயம் பார்க்குறாரு. விவசாயம் பார்க்குறாரு. எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டு மாப்பிள்ளை மாதிரி சார். இவர் சச்சமான சார். என் இதில் வந்து ரெவன்யூவில் விஓ இருக்கார். இவர் எனக்கு இல்லாத அறிவுரை இல்லை. எங்கள் படிப்பு கொஞ்சம் கம்மின்றதால எல்லா லைனும் எனக்கு வந்து திட்டு இப்படி வந்து வரேன் நான் சொல்லிச்சு. பண்ணி இன்னும் பேர் இருக்காங்க, வெளியே இருக்காங்க சார். இப்போ வெளியே இருக்காங்க. தேவைப்பட்டால் கூப்பிடுவோம். அந்த கருமாரோட மிஷின் பண்ணுறாங்களா, இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இது எனக்கு வெளியில் வந்தால் வெளியே பற்றி வெளியே வேலை 3/4 வாசி ஐயா தான். எனக்கு ஒரு 15 வருஷமாக அவர் வந்தார், எந்த உறவானாரோ. ஆனால் நீங்கள் ரிலேஷன் இது வந்து மறக்க முடியாத செயல். நன்றிங்க. நன்றி சார். நன்றி சார்.